Computer Science and Engineering. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல கவுன்சிலிங்ல ட்ரை பண்ற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட்ல ட்ரை பண்ற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கிறது என்ன கோர்ஸ்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தா ஒரு 190 to 200 கட் ஆஃப்ல இருக்கிற காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கட் ஆஃபுக்கு என்ன கம்யூனிட்டியில கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 to 190 ரேஞ்சில் உங்க கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா எந்தெந்த காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டோட்டலா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு கீழே வர காலேஜ்ல வந்து பார்த்தா 422 காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு. மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லயுமே இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறது இந்த டேட்டா சொல்லுது. இந்த 422 காலேஜ்ல 80 கட் ஆஃப்லயும் ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்திருக்கிறா. 200 out of 200 கட் ஆஃப்லையும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்திருக்கிறா. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 180 வந்து 190 எந்தெந்த காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு, உங்க கட் ஆஃப் இந்த ரேஞ்சில இருந்தா எந்தெந்த காலேஜ்லாம் நீங்க சாய்ஸஸ்ல போலார் மேனேஜ்மெண்ட்ல நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஒருவேளை இந்த கட் ஆஃப் இருந்தா நீங்க மேனேஜ்மெண்ட்ல ட்ரை பண்ண தேவையில்லை, நீங்க டைரக்டாவே கவுன்சிலிங்லயும் ட்ரை பண்ணலாம். சில காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபாலோ பண்றாங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட்ல என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கவுன்சிலிங் போகக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ட் பண்ற காலேஜும் இருக்கு. அதே சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட்ல அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கலாம், பட் கவுன்சிலிங்ல கிடைச்சிச்சுன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான காலேஜஸும் இருக்கு. ஸோ அதனால நீங்க தேடி பிடிச்சி ஒரு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் 4 வருஷம் கழிச்சு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேதர் பண்ணி நீங்க ஒரு நல்ல கம்பெனில போக முடியும். இந்த வருஷம் வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுக்காத போயிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அதை பத்தி நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் அது எல்லா காலேஜுமே அப்ளிகபிள் ஆனா அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க். டாப் காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அதை பத்தி நம்ம தனி வீடியோவை நம்ம போட போறோம். ஸோ இந்த வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்ஜினியரிங் ட்ரை பண்றாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல என்னென்ன மாதிரியான காலேஜ்ல என்னென்ன கட் ஆஃபுக்கு என்னென்ன கம்யூனிட்டியில கிடைக்கும் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் 180 to 190 ரேஞ்சில் இருக்கிற காலேஜஸ் பத்தி பார்க்க போறோம். நார்மலாவே நீங்க ஈரோடு சைடு இருக்கிறீங்க, கோயம்புத்தூர் சைடு இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் செட்ல பன்னாரியம்மன் இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டில் அதிகமான கோர்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த காலேஜ் அப்படின்னா பன்னாரியம்மன் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல வந்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நீங்க ஒரு 189ல ஓசி கேட்டகரியில வச்சிருந்தீங்கன்னா கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதே பிசி, பிசிஎம், எம்பிசினா ஒரு 181 to 184 இருந்தாவே நீங்க ஈஸியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைச்சிரு. இதே எஸ்சினா 144 அலாட் ஆயிருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 152.5 அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 104 கூட அலாட் ஆயிருக்கு. இதே நீங்க சென்னை சைடு இருக்கிறீங்க அப்படின்னா ஆர்எம்கே காலேஜ் வந்து மைண்ட் செட்ல இருக்கு. நான் கொஞ்சம் காலேஜ் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நான் அந்த காலேஜ்ல படிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருக்குன்னா டெஃபினட்டா நீங்க ஆர்எம்கே காலேஜ் ட்ரை பண்ணலாம். காலேஜுடைய கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 188.5ல ஓசி முடிஞ்சிருக்கு. ஒரு 183க்கு பிசி, பிசிஎம்க்கு ஒரு 180.5ல கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 180ல கிடைச்சிருக்கு. இதே வந்து இல்ல சார் என்னால வந்து ஃபீஸ் எல்லாம் அதிகமா பண்ண முடியாது, நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், என்னுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஒரு 188ல இருக்கு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் சித்தோடு ஐஆர்டிடி, ஓகேங்களா, அந்த காலேஜை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு 188, 179, 181 இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்கும்போது டெஃபினட்டா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சார் கோயம்புத்தூர்ல நல்லா டெக்னாலஜி பேஸ்டு ஒரு காலேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஃபியூச்சர்ல நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு நம்பி நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா கேபிஆர் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு 188 ஓசியில முடிஞ்சிருக்கு. 182க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்துருக்கு. லாஸ்ட் இயர்ல இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த ரீசனாலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 188ல ஃபில் ஆயிருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் இயர்ல வந்து இவ்வளவு கட் ஆஃப் அவங்களுக்கு வந்தது கிடையாது. பட் காலேஜ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதனால நீங்க யோசிக்காத இந்த காலேஜை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது கொங்கு இன்ஜினியரிங், ஈரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா பன்னாரியம்மனா கொங்கு அப்படிங்கிறது சில பேருக்கு மைண்ட்ல இருக்கு, எந்த காலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு.
அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம், கொங்குவா பண்ணாரியா அப்படின்னு. கொங்கு காலேஜை பொறுத்த வரைக்கும் 187ல ஓசி அலாட் ஆயிருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் 179.5ல கிடைக்குது. பிசிஎம்க்கு ஒரு 173 அண்ட் எம்பிஎஸ்சிக்கு 176, எஸ்சிக்கு வந்து 134 அண்ட் எஸ்சிக்கு 144. சில பேர்த்துக்குலாம் நம்ம சாய்ஸ் ஹிஸ்டரி லாஸ்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம், இந்த காலேஜ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கான்ஃபிடண்டா இல்லம்மா, இந்த காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ ட்ரை பண்ணி பாரு, எனக்கு நான் கான்ஃபிடன்ட் கொடுக்குறேன், நீ பயப்படாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு பிளேஸ் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல நல்லா கட் ஆஃப் எல்லாம் எடுத்து பேரண்ட்ஸ் ரிசல்ட் அனுப்பும்போது நம்மளுக்கு ஒரு ஓகே, நம்ம கரெக்டாக தான் வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஏன்னா நமக்கு ரெகுலரா நம்ம அந்த காலேஜ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க, இருக்கிற ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஸ்டூடெண்டோட டிஸ்கஸ் பண்ணும்போது எந்தெந்த காலேஜ்ல எப்படி பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு 100% தெரியறதுனால உங்களுக்கு இதெல்லாம் என்னால கன்வே பண்ண முடியுது. அடுத்தது சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1317 காலேஜ் கோடு. சரி, எனக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு பட் வந்து எனக்கு வந்து ஸ்டடீஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து எடுக்கலாம். அது சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் மதிய லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடணும். வீட்டுல இருந்தெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது சார், ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock காலேஜ் போயிட்டு மதியம் 2 மணிக்குள்ள வெளியே வரணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா சென்ட் ஜோசப் எடுக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், அதனால பார்த்துட்டு அந்த காலேஜை நீங்க எடுங்க. இந்த காலேஜுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு 186.5, 179, 178 இந்த ரேஞ்சில் இருந்தாவே சிஎஸ்சி கிடைக்க சான்சஸ் இருக்கு. அடுத்ததா வந்து பட்ஜெட்ல எனக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அடுத்த கேரளா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியல் கேம்பஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இங்க வந்து 186ல இருந்து ஒரு 175 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாவே சிஎஸ்சி வந்து கன்ஃபார்மா கிடைச்சிரு. அடுத்தது கோயம்புத்தூர்ல சார் பிளேஸ்மெண்ட் மோர் தென் 50 lakhsக்கு மேல எய்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 20 lakhsல எய்ம் பண்ணணும், இல்லைன்னா ஒரு 10 lakhsல வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 10 lakhsலயாவது வந்து பார்த்தீங்கன்னா பர் ஆனம்ல வந்து நான் பிளேஸ் ஆகணும். பட் என்னுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 185 to 190 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஒரு நல்ல காலேஜ் சொல்லுங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த காலேஜை கன்சிடர் பண்ணலாம்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்க கன்சிடர் பண்ணலாம். 2739 இன்டர்ன்ஷிப்லயே வந்து பாத்தீங்கன்னா 75,000 ஸ்டைஃபண்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2024 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக பிளேஸ் ஆன ஒன் ஆஃப் த காலேஜ்ல கோயம்புத்தூர்ல பெஸ்ட் காலேஜ் எதுனா ஈஸ்வர் காலேஜ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லயும் சரி, ஃபேக்கல்டி சைட்லயும் சரி, ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி ரொம்ப சூப்பராகவே வந்து ஃபாலோ பண்றாங்க. கேம்பஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வந்து ஸ்டூடெண்ட் அழகா ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. I am Sudarshan, so I am final year artificial intelligence and data science in Sri Ishwar College of Engineering. To begin with, I have got placed in Wells Fargo, which is gives a package of 25 lakhs per annum. So this is not a single man effort, as you see. We have participated in several national and international level hackathons. To namely, we have participated in SAH, UNESCO India Africa Hackathon, and even hackathon conducted by Rolls-Royce. So which allowed us to collaboratively work and think together to achieve this. It's not just about me who got placed, but it's about my team. As a 5-member team, we have got placed in such a great package. டெஃபினட்டா வந்து நீங்க ஜாயின் பண்றீங்களா இல்லையோ ஒன்ஸ் அந்த காலேஜை விசிட் பண்ணி பாருங்க. அந்த காலேஜோடைய கட் ஆஃப் ரேஞ்ச் என்னவா இருக்குன்னா ஓசிக்கு 186 அண்ட் பிசிக்கு 179.5, பிசிஎம்க்கு 178.5 அண்ட் எம்பிசிக்கு 178 அலாட் ஆயிருக்கு. எஸ்சி இருந்தீங்கன்னா 150 கூட கிடைச்சிருக்கு. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எந்த கோர்ஸா இருந்தாலும் கான்பிடண்டா 100% வந்து இந்த காலேஜ்ல நீங்க நம்பி எடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி, ஸ்ரீ சாய்ராம் இந்த மாதிரியான காலேஜ். இப்போ இதுல எந்த காலேஜ் பெஸ்டா கன்சிடர் பண்ணலாம்னா என்னுடைய ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். என்ன ரீசன்னா ஈஸ்வரியோட அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் விஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இன்ஜினியரிங் காலேஜ்னா 3rd இயர் ஃபைனல் இயர்ல தான் வந்து ப்ராஜெக்டே எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஈவன் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அதுக்கான ஒரு பேஸ் கிரியேட் பண்றாங்க. என்ன பர்பஸ்க்காக நீ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண, என்ன மாதிரி நீ ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போற, இந்த ப்ராஜெக்ட் எப்படி நீ பேட்டர்னா மாத்த போற, எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், பிளேஸ்மெண்ட்டுக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்குபேஷன் சென்டர் நல்லே டெவலப் பண்ணி ஸ்டூடெண்ட் எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறானோ அதுல ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போனாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து நீங்க சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு வந்து கன்ஃபார்மா எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து 14 கோர்சஸ் வந்து வச்சிருக்கிறாங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐஎம்எல், ஐடி, அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்டெக்ல ஒரு 5 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கு. சிஎஸ்பிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த கோர்சஸ் வந்து டிசிஸோட லிங்க் பண்ணிக்கிற பெஸ்ட் கோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்னையில் நான் படிக்கணும் சார், நல்ல பிளேஸ்மெண்ட்டோட வெளியே போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் எஸ்எஸ்என்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய்ராம், சவிதா, சென்னை இன்ஸ்டியூட், இந்த மாதிரியான காலேஜ்ல நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். வெங்கடேஸ்வரா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் மாதிரி. அதுல வந்து கேம்பஸ் ஃப்ரீயா இருக்கணும், கொஞ்சம் மைண்ட் செட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க சாய்ராம்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ஸ்டூடெண்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க, காலேஜ்லயும் போய் ஒரு டைம் பாருங்க, யூ கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெப்கோ எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர்ல இருக்கு. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஒரு பிராண்டடா ஃபாலோ பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அங்கே போய் ஜாயின் பண்றதை விட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்டே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீட் அங்கே ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ், பட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 185 to 190 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம பார்த்த இந்த எல்லா காலேஜுமே வந்து கிடைக்க சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. அதுக்கு அடுத்ததான் சார் சென்னையில சாய்ராம் விட்டுருங்க சார், எனக்கு கிடைக்க சான்சஸ் இல்லை, ராஜலட்சுமி எனக்கு கிடைக்காது, வெங்கடேஸ்வரா கிடைக்காது சார். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 185 அண்ட் எபோவ் இருக்கு சார், நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரேன், எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்ல ஒரு நல்ல டாப் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ற காலேஜ் எதுவா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ட்ரை பண்ணலாம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் கோடு வந்து 1216. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கோர்சஸ் வந்து சவிதாலையும் வச்சிருக்கிறாங்க. சவிதா பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கோர்சஸும் உள்ள இருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ்சி, எம்எல், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான கோர்சஸ், ஐஓடி, இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறத நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் காலேஜஸ் வந்து 5 எடுத்தீங்கன்னா அதுல சவிதா வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3க்குள்ள இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா சிலபஸை வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை நான் சொல்றது உங்களால நம்ப முடியல அப்படின்னா நீங்க அங்க இருக்கிற சிலபஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணுங்க, எடுத்து வச்சுக்கங்க. எஸ்எஸ்என் காலேஜுடைய சிலபஸ் எப்படி இருக்கு, சாய்ராமுடைய சிலபஸ் எப்படி இருக்கு, சவிதாவுடைய சிலபஸ் எப்படி இருக்கு, பிஎஸ்சி காலேஜுடைய சிலபஸ் எப்படி இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அவங்க என்னெல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வந்து சவிதா அப்படிங்கிறது நம்பர் 1 பொசிஷன்லயே வருது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா சிலபஸை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சில காலேஜஸ் மட்டும்தான் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ வருது, எத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓப்பனா சோசியல் மீடியால போடுறாங்க. பாதி காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போடவே மாட்டாங்க, வெறும் வெப்சைட்ல மட்டும்தான் என் காலேஜ் 100% பிளேஸ்மெண்ட்னு போட்டிருப்பாங்க. அந்த வெப்சைட்ல போடுறதெல்லாம் நம்பாதீங்க, சோசியல் மீடியால போட்டாங்க அப்படின்னா எல்லா பக்கமும் போகுது. அப்போ வந்து இப்போ ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் பிளேஸ் ஆயிருக்கிறா. அந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 வந்து இல்ல ஒரு 60,000 ரூபாய் சேலரியில போயிருக்கான்னு வைங்க. அந்த எக்ஸல கம்பெனி உண்மையாலுமே பிளேஸ் ஆயிருந்தா தான் அந்த காலேஜ் வந்து பிளேஸ் எந்த ரெக்கார்ட்ல போட முடியும், சோசியல் மீடியால ஒரு பிளாட்ஃபார்ம்ல போட முடியும். அப்படி பிளேஸே ஆகாத எக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனில போட்டுட்டாங்கன்னா அந்த கம்பெனி சும்மா இருப்பானா? ஸோ இதுல வந்து இந்த ஒரு ட்ரிக்கு நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது என்ன இருக்கோ 2,50,000 ரூபாயில ஒரு ஸ்டூடெண்ட் சேலரி செலக்ட் ஆயிருந்தாலும் அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல சோசியல் மீடியால அப்டேட் பண்றாங்க. 10 லட்சம் ரூபாயில பிளேஸ் ஆயிருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அப்டேட் பண்றாங்க. என்ன காரணம்னா ஓப்பன், என் காலேஜ்ல இந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் எல்லாம் வருது, நாங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த ஒரு 2 to 3 இயர்ஸா வந்து ரொம்ப எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க. கவுன்சிலிங் இதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ இருக்கு, அதையும் நம்ம போடுறோம். ஸோ இன்ஜினியரிங்ல சென்னையில டாப் காலேஜ் கன்சிடர் பண்ணும்போது ஸ்காலர்ஷிப்போட நீங்க உள்ள போகணும் அப்படின்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போற ஸ்டூடெண்ட்க்கு நிறைய ஓப்பனிங் கொடுக்குறாங்க சவிதா, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 to 190 ரேஞ்சில் இருக்கிற கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கான கட் ஆஃப் ரேஞ்ச். அப்போ இந்த காலேஜ்ல எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கட் ஆஃப்ல கிடைக்குது அப்படின்னா டெஃபினட் நீங்க அடுத்தடுத்த கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸஸ்ல தாராளமா இந்த காலேஜ்ல எல்லாம் வைக்கலாம். ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கு. கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டடான கொரிஸ், நீங்க எப்படி அடுத்த கோர்ஸ் வந்து என்ன மாதிரியான கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம், எந்த காலேஜ் எடுக்கலாம், பிளேஸ்மெண்ட்ல எப்படி நாங்க அந்த காலேஜ் நம்புறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்தா டெஃபினட்டா நீங்க கால் பண்ணலாம். இல்ல சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்றது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து செக்மெண்ட்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.